ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பர்வம் பார்த்துட்ருக்கோம். அதில் அத்தியாயம் 3, தர்மபுத்திரர் நடத்தின ராஜசூய யாகத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு நடத்தப்பட்ட முதல் மரியாதை பற்றி சிசுபாலனுடைய ஆட்சேபம், அவனுடைய வெளிநடப்பு, பகவான் கிருஷ்ணரின் பெருமைகளை பீஷ்மர் விவரிப்பது, அதை ஏற்க மறுத்த சிசுபாலனின் வாதங்கள், இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடுமையான வார்த்தைகளால் பஞ்ச பாண்டவர்களையும் அதுக்கப்புறம் பீஷ்மரையும் பகவான் கிருஷ்ணரையும் அவமரியாதையாக பேசின சிசுபாலன்கிட்ட தர்மபுத்திரர் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேச முயற்சி செய்கிறாரு. சிசுபாலா, கடுமையான வார்த்தைகளை பேசாத, சந்தனு புத்திரரான மகானான பீஷ்மரை அவமதிக்காதே. பீஷ்மர் பகவான் கிருஷ்ணரை பற்றி எல்லாம் அறிந்தவர். அதனால் பீஷ்மருடைய முடிவை ஏற்றுக்கோ. இங்குள்ள அரசர்களில் பலர் உன்னை விட மூத்தவங்க. அவங்க எல்லாம் பீஷ்மர் சொல்லக்கூடிய முடிவை ஏற்கும்போது நீ மட்டும் ஏற்க மறுப்பது சரியல்ல அப்படின்னு சொல்கிறாரு யுதிஷ்டன். அதுக்கப்புறம் பீஷ்மர் பேசுகிறாரு. உன்னுடைய அன்பான இன்சொல்லை, அதாவது இனிமையான வார்த்தைகளை கேட்க இந்த சிசுபாலன் தகுதி இல்லாதவன். அவன்கிட்ட நீ நல்ல வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள் பேசுவதால் பயன் எதுவுமே இருக்காது. ஒன்று நான் இப்போ சொல்ல போகிறேன், நல்லா கேட்டுக்கோ. போர் முறைகளில் தேர்ந்த ஒரு சத்திரியன் மற்றொரு சத்திரியனை யுத்தத்தில் வென்று தனக்கு உட்படுத்தி பிறகு அவனை விட்டுவிட்டால் அப்போது இந்த முதலாம் அவன் இரண்டாம் அவனுக்கு குருவாகி விடுகிறான். இது சத்திரிய தர்மம். இந்த சபையிலுள்ள அரசர்களில் பகவான் கிருஷ்ணரால் ஜெயிக்கப்படாத எந்த அரசனையுமே நான் பார்க்கல. அப்படி இருக்கும்போது பகவான் கிருஷ்ணருக்கு இல்லாமல் வேறு யாருக்கு முதல் மரியாதை செய்வது தகும்? பகவான் கிருஷ்ணனுக்கு பூஜை செய்வதற்கு காரணம் அபிமானம் அல்ல, ஆதரவை நாடும் எண்ணமும் அல்ல அப்படின்னு நிறைய விஷயங்களை பீஷ்மர் சிசுபாலன்கிட்ட பேசுகிறாரு. நாளைக்கு இதோட தொடர்ச்சி கண்டினியூ ஆகும். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.